சங்கீதம் அதிகாரம் 93 வசனம் 4. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட போகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தீங்க அப்படின்னா அவருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய செயலை நிறைய நேரங்களில் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதை பார்த்தவங்களை அனுபவித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது திரளான தண்ணீர்களுடைய இரைச்சல். இது எல்லாருமே நம்ம கேட்டிருப்போமா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த இரைச்சல் சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆடியோ கேட்கலாம், இல்லைனா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் வலுமையான அலைகள், சில குழந்தைங்க சில பேர் அந்த கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த அலைகள் இழுத்துட்டு போகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதாவது அவ்வளோ வலிமை, நம்ம கண்ட்ரோல்லே நம்ம இருக்க மாட்டோம், அந்த மாதிரி வலிமையான அலைகள் இருக்கும். ஸோ அப்பாவுடைய வல்லமை இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் ரொம்ப பெரியது. நீங்கள் போயிட்டுருக்கிற பாதைகள் ரொம்ப வலிமையாக இருக்கலாம், உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. உங்கள் லைஃபு யாரோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வலிமையை பார்க்கிலும், அந்த மனித ஆளுகைகளை பார்க்கிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அந்த இரைச்சலில் வேற எந்த சத்தமுமே கேட்காம இருக்கலாம். கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு கூட உங்கள் காதுகள் கேளாத மாதிரி, வேற அதை தவிர்த்து, கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்ததான அந்த இரைச்சல் மட்டுமே உங்கள் காதுகளில் கேட்டுட்டு இருக்குன்னா கர்த்தர் சொல்கிறாங்க, அதை பார்க்கிலும் நான் வல்லமை உள்ளவர். அந்த இரைச்சல் சத்தத்தை விட்டுட்டு, அந்த வலிமையான அலைகள், உன் கண்ட்ரோலில் இல்லாத அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன நோக்கி பார், அதை காட்டிலும் வல்லமை உள்ளவராகிய என்னை நோக்கி பார், உன்னுடைய சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும் அப்படின்னு ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுக்குறாங்க. எதையும் பார்க்காதீங்க, இரைச்சலை பார்க்காதீங்க, வலிமையான அலைகளை, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத அந்த லைஃப்பை பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. ஏசப்பாவை மட்டும் நோக்கி பாருங்க. வல்லமை உள்ளவர் வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. ஆமென். Have a blessed day. God bless you.